ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். அவரை குறித்த அமெரிக்க மக்களில் 70% மக்கள் ஒரு அதிருப்தியில் இருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் வருகிறது. நீண்ட நாள் கூட்டாளியாக இருந்த நேட்டோ தனது நிலையை தெளிவுபடுத்திவிட்டது. இது எமக்கான போர் அல்ல என்று. அவருக்கு இந்த போர் ஒரு 5-6 வாரங்களுக்குள் முடிவுக்கு வந்துரும்ன்ட்டு அவர் நினைச்சார். நல்ல வேளைக்கு ஒரு 38 நாளில் இந்த போர் முடிவுக்கு வந்துச்சு. அவர் என்ன நினைச்சார், ஒரு 10-15 நாள்களிலேயே அவர்கள் தளர்ந்து விடுவார்கள், அவர்களுடைய உறுதி தளர்ந்து விடும், அந்த வலியை அவர்கள் இனிமேல் பொறுத்து கொள்ள முடியாது என்ற நிலைக்கு வருவார்கள் அப்படின்லாம் அவர் நினைச்சார். ஒரே வாகனமயமாக ஒரு ஆளுக்கு ஒரு வாகனம் என்பது அமெரிக்காவினுடைய 30 கோடி மக்கள் 30 கோடி வாகனம் அந்த மாதிரி இருக்கு. அப்போ அவர்களுக்கு எண்ணெய் என்பது ஒரு அவர்களுடைய சுவாசத்திற்கே பயன்படுகின்ற ஆக்சிஜன் மாதிரி. உலக சந்தையில் எண்ணெய் விலையை ஏற்றி அமெரிக்க அதிபரான எனக்கு துன்பத்தை தந்தீர்களானால், எனக்கு கிடைக்காத எண்ணெய் யாருக்கும் கிடைக்காமல் செய்துவிடக்கூடிய வாய்ப்பு, தன்மை, வல்லமை எனக்கு உண்டு. நீங்க இவ்வளவு நாள் சீனாவுக்கு அனுப்பிட்டு இருந்த எண்ணெய் அதை நிறுத்திட்டனா உங்களுக்கு மூச்சு திணறல் வந்துடும். எனக்கு எப்படி நீங்க மூச்சு திணறலை ஏற்படுத்தினீங்களோ அதே மாதிரி உங்க குரல் விடையை நான் பிடிச்சிருவேன். அவரை மட்டுமே நம்பி ட்ரம்ப் இந்த போரை தொடங்கினார், செய்கிறார். அவருக்கு இருக்க ஒரே கூட்டாளி இஸ்ரேல். இதுல இந்த போர்ல மிகப்பெரிய அந்த வெற்றியை வெளிச்சத்தை அடைந்தவர்கள் யாருன்னா பாகிஸ்தான். நேயர்களே, இன்றைக்கு நாம் சர்வதேச கொதிநிலை அரசியல் உலகமே குழம்பி இருக்கிற இந்த நேரத்தில் மத்திய தரைக்கடலை மட்டுமல்ல, உலகத்தின் ஒவ்வொரு முனைகளிலும் பேச்சு பொருளாக இருக்கிறது. இதனுடைய கள யதார்த்தங்களையும் இதனுடைய வடிகாலினுடைய கடைசி சொட்டு இது எந்த மாதிரியான விளைவுகளை மக்களுக்கு ஏற்படுத்தும், இந்த கொதிநிலை அரசியலின் இறுதி வடிவமாக எதிர்க்கும். கடந்த காலங்களில் எங்களோடு பேசிய ஐக்கிய நாட்டு சபையினுடைய அரசியல் ஆலோசகர் தோழர் கண்ணன் ராஜரத்னம் அவர்களிடத்தில் எல்லை இல்லாத பல கதைத்தல்களை நாம் பேசினோம். தற்போது நாம் பேசப்போவது அனர்த்தத்திற்கான தீர்வு என்ன. இது போன்ற வன்குரோத்த நடவடிக்கைகளுக்கு யதார்த்தத்தில் நாம் உலகம் பார்க்கும் பார்வைகளை குறித்து கூட நம்முடைய உலக பார்வையில் சர்வதேச அரசியல் நுட்ப ஆய்வாளர் கண்ணியத்துக்குரிய கண்ணன் ராஜரத்னம் ஐயா அவர்களை வரவேற்கிறேன். ஐயாவா வணக்கம் சோஃபியான். நான் உங்கள்கிட்ட இப்ப கேட்பது மற்ற விஷயத்தெல்லாம் குறித்து நான் கேட்க விரும்பவில்லை. நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தற்போது எப்படியான ஒரு களச்சூழல் இருக்கு? கொஞ்சம் ஒரு இருண்ட சூழல் இருந்துச்சு. இந்த இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தைகளுக்கு முன்பாக அந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்தாலும் கூட பேச்சுவார்த்தைகள் தொடருது. பேச்சுவார்த்தைகளுக்கு ஒரு முற்று வந்து விடவில்லை, ஒரு முடிவு வந்து விடவில்லை. அதுக்கு பிறகு தற்காலிக போர் நிறுத்தம் இன்னும் 6 நாள் இருக்கு முடிவுக்கு வர்றதுக்கு. 21ஆம் தேதி. ஆமா, அது இன்னும் தொடருது. இது ரெண்டும் ஒரு நல்ல அறிகுறி. நேற்று பாகிஸ்தானுடைய முப்படை தளபதி ஆசிம் முனிர் டெஹரான் போயிருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய அவருடைய ஈரானிய தோழர்களை, நண்பர்களை, அந்த நாட்டினுடைய இன்னைக்கு ஆட்சியாளர்களாக இருப்பவர்களை அவர் சந்தித்து பேசுவார். காலிபாஃப் நாடாளுமன்ற அவைத்தலைவர், இந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டவர், வெளியுறவு அமைச்சர் அராக்சி, இவர்கள் எல்லாரையும் அவர் சந்தித்து பேசுவார். அதனால இதில் ஒரு தொய்வு நிலை இல்லாமல் இது சீராக சென்று கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அப்புறம் இன்னும் ஒரு நாள் 2 நாள்ல அல்லது இன்னும் சில நாட்களில் இஸ்லாமாபாத்தில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தோணுது. இல்லை, இப்போ பொதுவாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், அவரை குறித்த அமெரிக்க மக்களில் 70% மக்கள் ஒரு அதிருப்தியில் இருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் வருகிறது. நீண்ட நாள் கூட்டாளியாக இருந்த நேட்டோ தனது நிலையை தெளிவுபடுத்திவிட்டது. இது எமக்கான போர் அல்ல என்று. ஆனாலும் தற்போது அவருடைய ஒரு வார்த்தைகள் என்று சொல்வது கொஞ்சம் கடும் போக்காகவும்,
சில நேரங்களில் உலகத்தை குழப்பிய நிலையிலும் இருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இல்ல அவர் வந்து அவர் நிலை குலைந்து, தரம் தாழ்ந்து பேசியதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவர் பதிவிட்டதெல்லாம் பார்த்தோம். ஒரு நாகரிகமே அழிய இருக்கிறது என்றெல்லாம் அவர் பதிவிட்டதை பார்த்தோம். அவருக்கு வந்து இந்த போர் ஒரு 5, 6 வாரங்களுக்குள் முடிவுக்கு வந்துரும்ன்ட்டு அவர் நினைச்சார். நல்ல வேளைக்கு ஒரு 38 நாள்ல இந்த போர் முடிவுக்கு வந்துச்சு. இந்த போர் தொடங்கி ஒரு 15 நாட்களுக்கு பிறகு அவர் வந்து அவருடைய தனித்தூதர் ஸ்டீவ் விட்காஃப கேட்கிறார். நம்ம இவ்வளவு அவங்கள தாக்குறோம். அவர்கள் இன்னும் ஏன் பணியவில்லை? அப்படின்னு கேட்கிறார். அது அவர் நினைக்காதது. இவ்வளவு நாள் அவர்கள் விட்காஃப் டிஸ்க்ளோஸ்டு ஓபன். ஆமா. அவர் சரியா சொன்னீங்க. அவர் வந்து அத வந்து அவர் பெரிய அளவுல எதிர்பார்க்கல. அவர் என்ன நினைச்சார், ஒரு 10, 15 நாள்களிலேயே அவர்கள் தளர்ந்து விடுவார்கள். அவர்களுடைய உறுதி தளர்ந்து விடும். அந்த வலியை அவர்கள் இனிமேல் பொறுத்துக்கொள்ள முடியாது என்ற நிலைக்கு வருவார்கள் அப்படின்லாம் அவர் நினைச்சார். அப்புறம் அவர் எதிர்பார்க்காத இன்னொன்னு, ஹோர்முஸ் நீரிணை. அதை அவர்கள் மூட மாட்டார்கள். அதை அவர்கள் வந்து அதாவது அது மூடல் அவர்கள். அதாவது அங்க வந்து அவர்களுக்கு வேண்டிய கப்பல்களை தவிர வேறு கப்பல்கள் அது வழியாக பயணம் செய்வதற்கு நீங்க செய்தால் உங்களை தாக்கி விடுவோம் என்று சொன்னார்கள். அதனால அது ஏறக்குறைய மூடப்பட்டது. இங்க போனா நம்மளை தாக்கிடுவாங்க. அதனால காப்பீடு நிறுவனங்கள் அந்த கப்பல்களுக்கு காப்பீட்டு தொகையை பல மடங்கு உயர்த்தி விட்டார். அங்க வந்து அந்த 135 கப்பல்களும் என்னமோ ஒரு நாளைக்கு போயிட்டு இருந்த அந்த நீரிணையில ஒரு 4, 5 கப்பல்கள் மட்டுமே பயணம் செய்யும் அளவுக்கு இருந்துச்சு. அதுல அதிகபட்சம் ஈரானுடைய கப்பல்கள், எண்ணெய் தாங்கி கப்பல்கள், சீனாவுக்கு செல்லுகிற கப்பல்கள். ஏன்னா 80% எண்ணெயை ஈரான் சீனாவுக்கு தான் விற்குது. இது அவர் எதிர்பார்க்காதது. இது உலக சந்தையில் எண்ணெயினுடைய விலையை ஓரளவுக்கு நினைச்சு பார்க்க $70 ஒரு பேரல் இருந்த எண்ணெய் 120 எல்லாம் தொடுவதை பார்த்தோம். இது பெரிய துன்பத்தை அவருக்கு தந்தது. ஏன்னா அங்க அவங்க நாட்டுல வந்து எண்ணெய் என்பது ஒரு பிரதான பொருள். அங்க 10 கோடி கார்கள் இருக்கின்றன அமெரிக்காவில். ஆமா, 35 கோடி அமெரிக்கர்கள் இருக்கிறார்கள். 10 கோடி கார்கள் இருக்கின்றன. 20 கோடி ட்ரக்குகள் இருக்கின்றன. 30 கோடி வாகனங்கள் இருக்கின்றன. அப்போ ஒரே வாகனமயமாக ஒரு ஆளுக்கு ஒரு வாகனம் என்பது அமெரிக்காவினுடைய 30 கோடி மக்கள், 30 கோடி வாகனம், அந்த மாதிரி இருக்கு. அப்போ அவர்களுக்கு எண்ணெய் என்பது வந்து அவர்களுடைய சுவாசத்திற்கே பயன்படுகின்ற ஆக்சிஜன் மாதிரி, பிராணவாயு மாதிரி. இட் இஸ் சோ கால்ட் தி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஆமா, அப்படி எடுத்துக்கலாம். ஆமா, ஒரு மூச்சுக்குழல். உண்மை. அது வந்து $3.5 ஒரு கேலன், கிட்டத்தட்ட 3.8 லிட்டர் அப்படின்றது ஒரு கேலன். ஒரு கேலன் எவ்வளவு? 5 லிட்டர் இல்ல, 3.8 லிட்டர். 8 லிட்டர், ரைட், சாரி. அது $3.5 $3 கொஞ்சம் மேல இருந்தது. $4 எட்டுச்சு. $4 மேல போயிடும், $5 கூட எட்டிடும்ன்ற மாதிரி ஒரு அச்சம் வந்துச்சு. அமெரிக்கர்கள் அதை ரசிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு எண்ணெய் நம்ம பொது விநியோக முறையில தமிழ்நாட்டுல உங்களுக்கு நீங்க வந்து நல்ல அரிசி போடலைன்னா அதை வந்து தேர்தல் நேரத்தில் மக்கள் கொதித்து எழுந்து விடுவார்கள். அதே மாதிரி எண்ணெயினுடைய விலை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இல்லைன்னா அவர்கள் அதிருப்திக்கு உள்ளாவார்கள். இதெல்லாம் வந்து அவரை வந்து ஒரு நெருக்கடியில் தள்ளிவிட்டது. அதாவது ஒரு விரக்தியின் உச்சபட்சத்துக்கு போய்விட்டார். ஆமா. இப்பொழுது நாம் என்ன கேட்கிறது என்றால், பக்கர் கலிபாவுடைய தலைமையில் அப்பாஸ் அராக்சினுடைய பெரிய டீம் வந்தாங்க. அவர்கள் நெகோசியேஷனுக்காக, உங்களுக்கு தெரியும், 5 முனை போட்டிகள். அணு ஆயுதனுடைய இந்த LOKK ஒப்படைக்க வேண்டும், காம்பன்சேஷன் இழப்பீடு கொடுக்க வேண்டும், எங்கள் தாக்குவதற்கு 270 பில்லியன் அவர்கள் கேட்டிருந்தார்கள், எல்லோருமே கொடுக்க வேண்டும். ரோட் த லெட்டர் டு UN செக்யூரிட்டி கவுன்சில், அது நமக்கு தெரியும். இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க கேட்ட எல்லாமே அவங்க நிராகரிக்கப்பட்டு விட்டார்கள். இப்போது 2வது மட்ட பேச்சுவார்த்தைக்கான முன்னெடுப்புகள் நடக்கிறது. இதில் வேறு என்ன பேச போகிறோம்? இல்ல, இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே அவ்வளவு இருள் சூழ்ந்து இல்லை. 2 தரப்பிலும் இருந்துமே வந்துட்டு ஒரு நல்ல முறையில பல நேரங்களில் இந்த 21 மணி நேர பேச்சுவார்த்தையில் நல்ல முறையில சில முடிவுகள்லாம் எட்டப்பட்டிருக்கு. எங்க சிக்கலாச்சு அப்படின்னா, 20 ஆண்டுகள் இவர்கள்
யுரேனியத்தை செறிவூட்டுவது என்பதை ஒத்தி போட வேண்டும் என்பது அமெரிக்கர்களுடைய கோரிக்கை. முதலில் 30 அப்புறம் 20 ஆயிருக்கு. 20 ஏன்னா 15 ஆண்டுகள் வரைக்கும் ஒத்தி போட ஒத்துக்கிட்டாங்க ஒபாமா கிட்ட. அதை விட அதிகமா ஒரு நாளாவது அதிகமா இருக்கணும், இல்லைன்னா இந்த போருக்கு மதிப்பில்லை, அர்த்தமே இல்லாமல் போய்விடும். அதனால 20 ஆண்டுகள். ஈரானியர்கள் 5 ஆண்டுகள் நாங்கள் ஒத்தி போடுறோன்றாங்க. 5 வருஷம். எவ்வளவு 15 ஆண்டுகளுக்கு ஒத்தி போட முன்னாடி ஒத்துக்கிட்டவங்க இப்ப வெறும் 5 ஆண்டுகள் என்று சொல்லி இப்போதான் நீயா நானும் போட்டி வந்து. ஆமா, ஏன்னா ஹோர்முஸ் நீரிணை வந்து அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய லாவகமாக அவர்கள் கையில் சிக்கிவிட்டது, ஒரு பெரிய துருப்புச்சீட்டா அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஆனால் அவர்களுக்கு இது வந்து ஒரு சதுரங்க விளையாட்டு மாதிரி இருக்கு. ஈரானியர்களும் அமெரிக்கர்களும் அதிபர் ட்ரம்ப்பும் கலிபாஃப் ஈரானிய ஆட்சியாளர்கள் இவர்கள் இருவரும் ஒரு சதுரங்க விளையாட்டை விளையாடுகிறார்கள். ஹோர்முஸ் நீரிணையை நீங்கள் மூச்சு திணற வைத்து உலக சந்தையில் எண்ணெய் விலையை ஏற்றி அமெரிக்க அதிபரான எனக்கு துன்பத்தை தந்தீர்களானால் எனக்கு கிடைக்காத எண்ணெய் யாருக்கும் கிடைக்காமல் செய்துவிடக்கூடிய வாய்ப்பு, வன்மை, தன்மை, வல்லமை எனக்கு உண்டு அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, நீங்க சீனாவுக்கு ஏற்றுமதி பண்றீங்க. இந்த போர் நடந்த இந்த 38 நாள்ல நீங்க வழக்கமா எவ்வளவு ஏற்றுமதி பண்ணுவீங்களோ அதை விட அதிகமாவே நீங்க பண்ணிருக்கீங்க. சீனாவுக்கு போயிட்டு. ஆமா, போயிட்டு இருக்கு. சீனாவுக்கு போயிருக்கு, நமது நாட்டுக்கு கூட வந்திருக்கு. உண்மை. இந்தியாவுக்கு. அதனால உங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாத பண்ணிட்டா ஒரு நாளைக்கு நீங்க பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான டாலர்களை இந்த எண்ணெய் வணிகத்தை செய்து நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்க. அது இல்லாத பண்ணிட்டா சீனாவும் ஈரானும். ஆமா, சரி, இப்போ கரெக்ட் தான். ஒரு சீனாவை பழிவாங்கலாம், ரிட்டாலியேஷன். இது சீனாவுக்கு பழிவாங்கிறதுக்கு அல்ல, இல்ல, இது ஈரானை பழிவாங்குது. உலகமே இப்பொழுது ஒரு பெரிய குழப்பத்தில் தானே இருக்கிறது. இப்ப நான் என்ன சொல்கிறேன், அமெரிக்காவும் பாதிக்கப்படுகிறது, நேட்டோக்களும், எல்லா நாடுகளுமே பாதிக்கப்படுகிறது அல்லவா? இல்ல, இது வந்து ஈரான் மட்டுமல்ல, இது வந்து ஹூ பிளிங்க்ஸ் ஃபர்ஸ்ட், யாரு கண்ணை முதலில் சிமிட்டுவது. நம்ம 2 பேரும் கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு கண்ணை யாரை முதல்ல சிமிட்டுறதோ அவர்கள் தோற்று போவதாக அர்த்தம். ஹூ பிளிங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆங்கிலத்துல சொல்லுவார். அப்படி இருக்கணும், யார் சிமிட்டுறது. ஆமா. இதுல இப்போ நீங்க வந்து ஒரு செக் வச்சீங்க, ஒரு 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 தடை வைத்தீர்கள். எனக்கு என்ன தடை? ஹோர்முஸ் நீரிணைய உங்களுக்கு வேண்டிய கப்பல்கள் மட்டும் போகலான்னு சொன்னீங்க. விலையேற்றம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்துச்சு. நான் பலமுறை என்னுடைய பரிதவிச்சு இதை நீங்க திறக்கணும்னு சொல்லிட்டு போர் தொடங்கும் பொழுது திறந்திருந்த ஒரு நீரிணை போர் தொடங்கிய பிறகு மூடப்பட்டு அது போரினுடைய தன்மையையும் போரினுடைய இலக்கையும் மாற்றி அதை துறக்கிறது வந்து ஒரு இலக்காக மாறி போயிடுச்சு. இன்னைக்கு நீங்க அதை பண்ணீங்க. ஆனால் இந்த 38 நாளில் நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா, நீங்க எப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் திருப்பி ஒரு செக், ஒரு தடை வைக்க முடியும். அது என்னன்னா, நீங்க இவ்வளவு நாள் சீனாவுக்கு அனுப்பிட்டு இருந்த எண்ணெய் அதை நிறுத்திட்டேன்னா உங்களுக்கு மூச்சு திணறல் வந்துடும். எனக்கு எப்படி நீங்க மூச்சு திணறலை ஏற்படுத்தினீங்களோ அதே மாதிரி உங்க குரல் விலையை நான் பிடிச்சிருவேன். இப்போ 2 நாள் ஆயிடுச்சு, பல கப்பல்கள் போக முடியல, போன சில கப்பல்கள் திரும்பி வந்துருச்சு. இது வந்து அநீதின்னு சொல்லிட்டு, இது வந்து பொறுப்பற்ற தன்மைன்னு சொல்லிட்டு சீனர்கள் சொல்லுகிறார்கள். ஹோர்முஸ் நீரிணையை மற்ற கப்பல்களுக்கு போக்குவரத்திற்கு பயன்படாதவாறு ஈரானியர்கள் மூடி வைத்த போது அது பொறுப்பற்ற தன்மை என்று ஈரானியர்களுடைய தோழர்களான சீனர்கள் சொல்லவில்லை. அமெரிக்கா இப்படி தடை பண்ண உடனே பொறுப்பற்ற தன்மை என்று சொல்லுகிறார்கள். இந்த நெருக்கடி எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல முடிவை ஆசிம் முன்னர் போயிருக்கார், இனி வரும் பேச்சுவார்த்தைகள் தரும்னு நான் நினைக்கிறேன். இந்த சீனாவினுடைய விவகாரத்தை தாண்டி டிப்ளமேசியா அமெரிக்கா ஹஸ் பீன் ஃபெயில்ட். எல்லா விவகாரத்திலும் கூட்டாளிகளை இழந்திருக்கிறார்கள். நேட்டோ, குறிப்பாக கேமரும் சரி, மெக்ரோனும் சரி, மெலோனியும் சரி, அவர்கள் ரொம்ப ஹோல்ட் இட் வெரி ஸ்ட்ராங் தேர் ஓன் பிளாட்ஃபார்ம். அவர்களுடைய தடத்தில் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அரபு நாடுகளிலும் கூட லாட் ஆஃப் த கன்ஃபபுலேஷன், த டிசிஷன், த வாய்ஸ் அமங் த லீடர்ஸ் ஆஃப் அரப்ஸ். வாட் வில் ஹேப்பன்? இல்ல, ஐரோப்பியர்களோடு அவருக்கு வந்து ஒரு பெரிய இணக்கம் இல்லை என்றது முதல் தடவை அவர் ஆட்சிக்கு வந்த போதே தெரியும். அவர் ஐரோப்பியர்களை துச்சமாக எண்ணுகிறார். ஐரோப்பியர்கள் அவருடைய முதுகில், அமெரிக்காவினுடைய முதுகில் சவாரி செய்வதாக அவர் பலமுறை சொல்லியிருக்கிறார். உங்களுடைய பாதுகாப்பை நாங்க வந்து எதுக்கு உறுதி பண்ணணும், நீங்க எங்களுக்கு என்ன பண்றீங்க திருப்பி அப்படின்னு பலமுறை கேட்டுட்டார். நீங்க வந்து பாதுகாப்புக்காக செலவு பண்ற தொகையை ரொம்ப குறைச்சிட்டீங்க, நீங்க நலத்திட்டங்களுக்கு செலவு பண்றீங்க, உங்க நாட்டுல இருக்க உங்களுடைய பாதுகாப்புக்கும் சேர்த்து நாங்க செலவு பண்ணிட்டு இருக்கோம், இதெல்லாம் மாறணும்னு அவர் தொடக்கத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தார்.
இந்த போரை அவர் வந்து அவங்கள கலந்துக்கிட்டு செய்யல. கலந்துக்கிட்டு செஞ்சிருந்தாருன்னா, இந்த போர் போர் இவ்வளவு வேகமா நடந்திருக்குமான்னு தெரியல எனக்கு. அவர்கள வந்து அவர்களுக்கு தகவல் கூட தெரிவிக்கல. ஏன் தெரிவிக்கலன்னு கேட்டபொழுது, எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் போயிடும்னு சொன்னார். ம், ம். அவர்கள் வந்து விழித்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு இது வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கணும். அவர்கள் காலையில எழுந்து, "ஓ! இந்த போர் தொடங்கிடுச்சா?" அப்படின்ட்டு அவர்களுக்கு தெரியாத இது தெரிய வரணும். அப்படின்லாம் சொன்னார். அதனால அவர்களுக்கும், இவருக்கும் ஒரு இணக்கம் இல்லை என்பது வந்து எனக்கு புதிதாக தெரியவில்லை. இவ்வளவு வெளியில வந்து அவர்கள் சொல்ல வேண்டிய காரணம் வந்து, அந்த அளவுக்கு நேற்று நான் பார்த்தேன். கியர் ஸ்டார்மர், இங்கிலாந்தினுடைய பிரதமர், அவர் நாடாளுமன்றத்தில் பேசுவது, "நான் மிகப்பெரிய அழுத்தத்தில் இருக்கிறேன்." பிபிசியில் அவர் சொல்லியிருக்கார். "மிகப்பெரிய அழுத்தத்தில் இருக்கிறேன். அ ஆனால் என்னுடைய நிலையில் எந்த மாற்றமும் இல்லை." அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இது அவரை மட்டுமே நம்பி ட்ரம்ப் இந்த போரை தொடங்கினார், செய்கிறார். அவருக்கு இருக்க ஒரே கூட்டாளி இஸ்ரேல். அது வந்து இஸ் நாட் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் டு கீப். ஒரு வகையில பார்த்தா, உலக நாடுகளுடைய ஆதரவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இட் இஸ் நாட் த பெஸ்ட் கம்பெனி டு கீப். இப்ப அரபு நாடுகள் வருவோம். அரபு நாடுகள் கிட்ட இருந்து எந்த அரபு தலைவரும், இந்த 6 வளைகுடா நாடுகளுடைய தலைவர்கள் யாரும் இதுவரை ட்ரம்புக்கு எதிராக கருத்தை சொல்லவில்லை. வெளிப்படையாக எதிராக சொல்லவில்லை. சொல்லவில்லை. இன்னும் சொல்லப்போனால் என்ன கேட்டா, சவுதிகளும் சவுதிகளும் ஐக்கிய அரபு அமீரக அமீரகத்தைச் சேர்ந்தவர்களும் இந்த போர் இன்னும் தொடர்ந்து நடக்க வேண்டும். ஈரானியர்கள் இன்னும் வலுவிழக்க வேண்டும். இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சியை விட்டு போக வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் வந்து ஊடக செய்திகள் வருகின்றன. அப்படித்தான் நுண்ணறிவு தகவல்கள் நமக்கு வருகின்றன. இதுல இந்த போர்ல மிகப்பெரிய வெற்றியை, அந்த வெற்றியை வெளிச்சத்தை அடைந்தவர்கள் யார்னா, பாகிஸ்தானிகள். அவர்கள் இஸ்லாமிய உலகத்தில் அவர்களுக்கென்று ஒரு தனி இடம் இருக்கிறது. அவர்கள் தான் இஸ்லாமிய உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே அணுசக்தி. வேற யாரும் இல்லை. அவர்களுக்கும் ஈரானுக்கும் 908 கிலோமீட்டர் ஒரு பகிர்ந்த எல்லை இருக்கிறது. அவர்களுக்கு ஈரானியர்களோடு ஒரு நல்லுறவு இருக்கு. எல்லாரோருக்கு அப்பப்போ கொஞ்சம் பிணக்கல் வரும். வரும். ஆனால் பலூச்சிஸ்தானை பொறுத்தவரையில் அங்கு இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளை கட்டுப்படுத்துவதற்கு ஈரானியர்கள் அவர்களுக்கு தொடர்ந்து உதவி கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு? பாகிஸ்தானிகள். கவர்மெண்ட். அதனால அவர்களுக்குள் ஒரு நல்லுறவு இருக்கு. 1. 2வது, அமெரிக்காவோட இந்த முறை போன முறை இல்லாதபடி இந்த முறை அவர்கள் ட்ரம்பினுடைய குடும்பத்தாரை நட்பாக்கி இருக்கிறார்கள். இவங்களுடைய முப்படை தளபதிக்கு அவர் வரலாற்றிலேயே இல்லாதபடி முதன்முறையாக அவரை கூப்பிட்டு விருந்து கொடுத்தார், ஆசிம் முனிருக்கு. அதனால அவர்களுக்கு இது ஒரு நல்வாய்ப்பாக அமைந்து விட்டது. அவர்கள் இந்த இவ்வளவு பெரிய உலக சிக்கலை அவர்களுடைய இஸ்லாமாபாத்தில் அவர்கள் நடத்துகிறார்கள். அவர்கள் விருந்து தருகிறார்கள். அவர்கள் இந்த இடத்திற்கு ட்ரம்பினுடைய இதயத்திற்கு மிக நெருக்கமானவர்களாக அவர்கள் ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். இது பாகிஸ்தானுக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஐடென்டிட்டி, சர்வதேச ஒரு அடையாளம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அமெரிக்கா வந்து எதிர்பார்க்காத ஒரு பின்னடைவை சந்தித்திருப்பதாக உலக நாடுகள் தெரிவிக்கிறது. அமெரிக்காவினுடைய பங்கர் பஸ்டர்கள், எஃப் சீரியஸ் விமானங்கள், ரெடார் சிஸ்டங்கள், இன்னும் சொல்ல முடியாது, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஆனால் இந்த அளவிற்கு ஈரான் இவர்களுக்கு நிற்பது, கஷ்மீர் வழியாக அவர்களுக்கு ஏராளமான எக்யூப்மெண்ட்ஸ், ஆயுதங்கள் கடத்தப்படுகிறது. நேற்றுக்கு கிடைத்த தகவலில் எர்த்தை என்கின்ற ஒரு தனி சேட்டலைட்டை சைனா கொடுத்திருக்கிறது. அது பீஜிங் தளத்திலிருந்து இயக்கப்படுகிறது. இல்லை என்றால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி இருக்கின்ற போது இந்த போர் 2 முனைகளிலும், ரஷ்யா மற்றும் சீனாவுடைய மேன்பேடு போன்ற ஒரு சில இதுகள் எல்லாம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதற்கான தீர்வுகள் என்ன? இப்பொழுது ஒரு பக்கம் வல்லாதிக்க சக்திகள் 2 பக்கம் ஆதரவு கொடுக்கிறார்கள், ஒரு பக்கம் அமெரிக்கா நின்று கொண்டிருக்கிறது. இது எப்படி பார்க்கிறீர்கள்? இல்ல எனக்கு ரஷ்யர்களுக்கும் அமெரிக்கர்களுக்கும், குறிப்பாக புட்டினுடைய அலுவலகத்திற்கும் அதிபர் ட்ரம்பினுடைய வெள்ளை மாளிகைக்கும் ஒரு புரிதல் இருப்பதாக நான் எண்ணுகிறேன். நீங்க உங்க பேட்டையில நீங்க உங்களுக்கு வேண்டியதை பண்ணிக்கங்க, எங்க பேட்டையில எங்களுக்கு வேண்டியதை பண்ணிக்கிறோம்ட்டு. சிரியாவினுடைய உதவிக்கே வந்து ஈரானியர்களும் வரல. பஷார் அல் அசாத் இவர்கள் தூக்கி நிறுத்திய ஒரு ஆட்சி அங்க இருந்தபோது ரஷ்யர்களும் வரல. பெரிய அளவுல ஒன்றும் நடக்கல. ஆமா, நடக்கல. ஒன்றுமே நடக்கல. அவர் அங்கிருந்து போயிட்டாரு. அவருக்கு தஞ்சம் தந்திருக்கீங்க, அவ்வளவுதானே தவிர வேற எதுவும் நீங்க கொடுக்கல. அவர் இப்ப என்ன ஆயிட்டாரு, இவ்வளவு நாள் ஒரு காலத்தில் அவர் தலையில வந்து $10 மில்லியன் இருந்துச்சு. அவர் வந்து ஒரு பயங்கரவாதி. அவர் இப்ப வந்திருக்க இவர் ஷாராவா, அவர் பேரு அல்ஷாரா, அபு முகமது அல்ஷாரா. அல்ஷாரா எங்க போறார்? அங்கிருந்து ஒயிட் ஹவுஸ் போறார்.
நீங்க நினைக்க முடியாத இடத்துக்கு போறாரு. இல்ல, இன்னும் வெள்ள மாளிகைக்கு போகல போகல. போகல. அவரு Very- பிரிட்டன் மட்டும் போயிருக்காரு. பட் அதற்கு முன்னாடி அவர் எங்க எங்க போனார்? பிரிட்டன். இல்ல பிரிட்டன் அமெரிக்காவுக்கு போயிருந்தாரு. அல்சார் அப்படியா? அமெரிக்காவுக்கு போயிருந்தாரு. இப்போ லேட்டஸ்டா அவரு உங்களுக்கு அது ஞாபகப்படுத்துறேன். சரி. அவர் முதல்ல எங்க போனார் அப்படின்னா, முகமது பின் சல்மான் சவுதியினுடைய ஆமா பட்டத்து இளவரசரை பார்க்க போனார். அங்க வந்து ட்ரம்ப் அவரை பார்க்க வரார். எல்லாமே உட்கார்ந்து 3 பேரும் சந்திக்கிறார்கள். அவர் வந்து அவரை பாராட்டுகிறார் ட்ரம்ப். அதனால அவர்களுடைய வெளியுறவு கொள்கையே முழுவதுமாக மாறிட்டு யாருடைய வெளியுறவு கொள்கை? சிரியாவினுடைய சிரியாவுடைய. சிரியாவினுடைய வெளியுறவு கொள்கை, அமெரிக்காவினுடைய வெளியுறவு கொள்கை 47 ஆண்டுகளாக இந்த இந்த ஆட்சி பஷார் அல் அசாதும் அவர்களுடைய அப்பா ஹாஃபிஸ் அல் அசாதுன்னு நினைக்கிறாங்க ஆமா, பேர். ஆமா. அவங்க 2 பேரும் ஆட்சியில் இருந்தபோது அவர்கள் ரஷ்யர்களுடைய துணைக்கோள்களாக இருந்தார்கள் சரியா முழுவதுமாக. அதனால அவர்கள் அமெரிக்காவில் ரொம்ப தள்ளி இருந்தார்கள். அமெரிக்காவினுடைய எதிரிகளாக இருந்தார்கள். இன்னைக்கு அவர்கள் இந்த ஆர்பிட் சொல்றோம் இல்லையா, ஆமா, இந்த அந்த சுற்றுவட்டம் அதுக்குள்ள வந்துட்டாங்க. வந்துட்டாங்க. அதனால He was staying there more than 3-4 years in US. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அதனால நிறைய மாறிட்டு இருக்கு. அதனால இப்ப ரஷ்யர்களுக்கும் அமெரிக்கர்களுக்கும் ஒரு புரிதல் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. சீனர்கள் இந்த உதவிகளை எல்லாம் செய்கிறார்கள் என்ற தகவல், ரஷ்யர்களே அவர்களுக்கு வந்து சேட்டலைட் கோள் வரைபடங்களை தந்து உதவுகிறார்கள், அமெரிக்க தடங்கள் எங்க இருக்கு, அமெரிக்க வீரர்கள் எங்க இருக்காங்க அப்படின்றதெல்லாம் கொடுக்குறாங்கன்றதெல்லாம் அதிபர் ட்ரம்ப்பே அவங்க பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர்கள் பண்ணுவாங்க. ஏன்னா நாங்க யுக்ரைனுக்கு அவங்கள பத்தி அது மாதிரி தகவல் கொடுக்குறோம். தந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னார். அது ஓபன். நேற்று அவர் போட்ட பதிவுல சீனர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஹார்மோஸ் நீரிணை நான் வந்து திறக்க போறேன் எல்லாருக்கும் அப்படின்றதுல அதுல கட்டணம் கிடையாது என்பதில் அவர்கள் மிக மகிழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆயுத உதவியையும் செய்ய போவதில்லை ஈரானுக்கு அப்படின்னு ஒரு எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்ற மாதிரி ஏதோ ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கு அந்த பதிவுக்கான பின்னணி என்னன்றது எனக்கு இன்னும் சரியா தெரியல. இல்ல இப்ப நீங்க சொன்னது அவருடைய வார்த்தைகள் பாருங்க. நேற்று ஒன்றை போடுகிறார், காலை ஒன்றை போடுகிறார், மாலை ஒன்றை போடுகிறார். நீங்க ஏன் அவர்கிட்ட வந்து ஒரு நிதானத்தையும் ஒரு ஸ்திரத்தன்மையையும் ஒரு உறுதியான போக்கையும் இயல்பான சாதாரண மனிதர்களிடத்தில் நீங்கள் காணக்கூடிய ஒரு பொறுமையையும் ஒரு விவேகத்தையும் ட்ரம்ப் இடத்தில் எதிர்பார்ப்பது என்பது உங்களுடைய தவறு. எதிர்பார்க்க கூடாது என்கிறீர்கள். ஆமா, கண்டிப்பா கூட. ட்ரம்ப் அப்படித்தான் இருப்பார். இல்ல, அவர் ஒரு 80 வயது ஒரு 80 வயது மனிதர் பேசக்கூடாத, கேட்கக்கூடாத, எழுதக்கூடாத கெட்ட வார்த்தைகளை பதிவு செய்கிறார். ஒரு சின்ன கேள்வி. அமெரிக்காவை பற்றியும் அமெரிக்கர்களை பற்றியும் அதிக புரிதல் திரு கனராஜனத்துக்கு உண்டு. அந்த மக்களோடு பழகி இருக்கிறீர்கள். நாங்கள் எல்லாம் அமெரிக்காவை குறித்து உலக அளவிலே பல தலைவர்கள் இருந்தார். நிக்சன் போன்ற தலைவர்களும் சரி, கெனடி போன்றவர்கள், லிங்கன் போன்றவர்கள். இன்றைக்கு பில் கிளின்டன், ஜூனியர் ஒபாமா எல்லாருமே இருந்தார்கள். ஆனால் அவருடைய வார்த்தைகளை பார்க்கின்ற போது நீங்கள் சென்னையில இருக்கிறதுனால் கேட்கின்றேன். நான் அமெரிக்கா ஒட்டுமொத்த அந்த மக்களினுடைய பெர்செப்ஷன் எங்களுக்கெல்லாம் இவ்வளவு கீழாக இருப்பார்களா என்று எனக்கு இல்லை. ட்ரம்ப் அமெரிக்கா கிடையாது. ட்ரம்ப் அமெரிக்கர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக நீங்கள் எண்ணவும் கூடாது. ட்ரம்ப் நீங்க சொன்ன அத்தனை அரசியல்வாதிகள் மாதிரியான அரசியல்வாதி கிடையாது. அவர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் டெவலப்பர். ஒரு இடத்தை விலைக்கு வாங்கி கட்டிடத்தை எழுப்பி அந்த கட்டிடத்தை விற்பவர். ஒரு வியாபாரி, ஒரு வணிகர். இவங்க எல்லாம் வந்து ஒரு பாரம்பரிய முழு நேர அரசியல்வாதிகள். அவர்களுக்கு ஒரு 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 பக்குவம், ஒரு கவனம், பொதுவெளியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும், ஒரு நாகரிகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், ஒரு பண்பாட்டோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் அவர்களுக்கு அத்துப்படி. மிகச் சரியாக பொலிட்டிக்கலி கரெக்ட் என்று சொல்வார்கள். இவர் வந்து ட்ரம்ப் எப்படிப்பட்டவரா இருக்கார்? போடவே தகராறு செய்கிறார். ஒரு ஃபெல்லோ அமெரிக்கன், அவரை மாதிரி ஒரு அவரும் ஒரு அமெரிக்கர். இவ்வளவு பெரிய இடத்திற்கு ஒரு அமெரிக்கர் இதற்கு முன்னாடி வந்தாரான்னு எனக்கு தெரியாது, வந்திருக்கிறார். அவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹெட்டும். ஆமா, அவரை வந்து என்ன சொல்றார்? அவர் வந்து பலவீனமானவர். எனக்கு பிடிக்காதுங்க. 40,000 பேருக்கு மேல ஈரானியர்கள் கொண்டு இருக்காங்க. அப்ப எங்க இருந்தார் இந்த போப்? அவர்கள் வந்து அணுசக்தியா மாறணும்ன்றாங்க. அதை எதிர்க்கிற நான். இவர் என்ன போப் அப்படின்றார். அதனால இவர் வந்து நீங்க இவருக்கு முன்பாகவும் சரி பின்பாகவும் சரி இந்த மாதிரி ஒரு அதிபரை நாம் கண்டதில்லை. இந்த மாதிரி ஒரு மனிதரை நாம் கண்டதில்லை. இந்த மாதிரி ஒரு
ஒரு 80 வயது மனிதர் இவ்வளவு பக்குவமற்று, இவ்வளவு நிதானமற்று, இவ்வளவு தன்மையற்று, இவ்வளவு விவேகமற்று, நினைத்ததையெல்லாம் பேசுறது. பொதுவெளியில் சொல்லக்கூடிய ஒரு அதிபர். அத ரசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. ஓ அவருக்கென்று ஒரு ஆதரவு தளம் இருக்கு. அந்த ஓ, அமெரிக்கா ரசிக்கிற கூட்டம். ஆமா. அத இவ்வளவு இந்த பழமையான பாரம்பரிய அரசியல்வாதிகளுக்கு மாற்றாக, இப்ப நம்ம தமிழகத்தையே நீங்க எடுத்துக்கங்க. இப்ப நமக்கு ஒரு புதிய ஒரு வரவு ஒருத்தர் வரார் அப்படின்னா, அவர் பின்னாடி ஒரு கூட்டம் வருது. ஏன்னா சலிச்சு போயிடுச்சு மக்களுக்கு இல்லையா? ஏதாவது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஆமா. சோ அதனால அந்த மாதிரி அதனால நம்முடைய எதிர்பார்ப்புகளை நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும். எந்த எதிர்பார்ப்பும் அவரிடத்தில் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது தான் உங்களுக்கும் எனக்கும் நல்லது. சரி. இப்போ மிக முக்கியமாக நாங்கள் கேட்பது, இப்போ இந்த போரில் எனக்கு என்ன புரிகிறது என்றால், அவருடைய வார்த்தைகளை தொடர்ந்து பல மாதங்களாக ஆயிரக்கணக்கான காணொளிகளை நான் பேசிக் கொண்டிருப்பதனால், அது டெய்லி வரக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் நம்முடைய அறிவை விட்டு தள்ளி போவதில்லை. இப்போது ஹெர்மூஸை திறந்து விடப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். அப்படித்தானே? ஒட்டுமொத்தமாக ஓபன் ஆயிற்று. எனக்கும் சீனாவுக்குமான ஒரு புரிதல் வந்து விட்டது. நீ தடையில்லை என்றுதான் சொல்லியிருக்கிறார். இல்ல, இல்ல. அதாவது கட்டணம் இல்லாமல் ஹோர்முஸ் நீரிணையை நான் திறக்கப் போறேன், திறந்திருக்கும் என்பது அவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது அப்படின்னு அவர் பதிவிட்டிருக்காரு. சரி. இப்போ ஹோர்முஸ் மூடி தான் இருக்கு. அதுதான் சொல்லுவாங்க. ஹெர்மூஸ் மூடிதான் இருக்கிறது. ஆனால் அந்த டோல்கேட் மாதிரி ஒரு கட்டணத்தை அவர்கள் வசூல் அவர்கள் பண்ணக்கூடாது. ஈரானியர்கள் அது வந்து சர்வதேச நீர்நிலை. ஈரானியர்களுக்கு சொந்தமானதல்ல. ஆனால் அதனால அவர்கள் அத பண்ணக்கூடாது. அதற்கு வந்து ஈரானியர்கள் அப்படி பண்ண முற்பட்டார்கள்னா, மற்ற நாடுகள் கூட அத வந்து ரசிக்க மாட்டார்கள். சரி. இப்பொழுது இந்த விவகாரத்தின் அனைத்து ஊற்றுக்கண்ணும் அமெரிக்காவிலிருந்தே மக்களுக்குள் ஒரு பெரும் ஒரு ஒரு போராட்டம். யூத லாபிக்காக நாங்கள் ஏன் உயிரை இழக்க வேண்டும்? எங்கள் மக்கள் நாங்கள் சமாதானமாக இருக்கிறோம். அப்படிங்கிற ஒரு குரல்கள் 67-70 விழுக்காடு வந்திருக்கிறது. ஆனால் யூதர்களை அவர்கள் விட்டுக் கொடுக்க போவதில்லை. எல்லோருக்குமான வெறுப்பு அமெரிக்கர்கள் மீது அல்ல, யூதர்கள் மீதே தான் இருக்கிறது பொதுவாக பார்க்கின்றோம். இதற்கான இப்போ ஹிஸ்புல்லாவும் அவர்களுடைய மோதல்கள் இன்றைக்கு அமெரிக்காவோடு பேச போகிறார்கள் என்கின்ற ஒரு பாசிட்டிவ் சிக்னல் வருகிறது. இது இன்றைக்கு யார் வெற்றி பெற்றார் என்பதை விட இது தொடர்ந்த தொல்லை தொடரத்தான் போகிறது. யூதர்கள் விவகாரத்தில் அமெரிக்கா என்ன நிலைப்பாடை எடுக்கும்? பெஞ்சமின் நேதன்யாகுவை காப்பாற்றுவதற்கு ஏன் இவ்வளவு போராட்டம்? இல்ல, இந்த ட்ரம்புடைய நிலை பாலஸ்தீன சிக்கலில் மற்ற அதிபர்கள் எடுத்த நிலை அல்ல. மற்ற அதிபர்கள் ஒரு நடுவு நிலை எடுத்திருந்தார்கள். டெல் அவீவ் தான் அதனுடைய தலைநகர் என்று சொல்லியிருந்தார்கள். ஜெருசலம் வந்து ஜெருசலம் 2 பேருக்கும் பொதுவானது. அது டிஸ்பியூட் பிளேஸாவே ஆமா, இருந்தது. ஆமா. அது சர்ச்சைக்குரிய இடமா இருக்கிறதுனால, நீங்க 2 பேர் சேர்ந்து முடிவெடுத்தா தான் அத வந்து சர்வதேச அளவில் ஒப்புக்கொள்ள முடியும். அதுதான் முதல்ல ஐநாவினுடைய திட்டமும் கூட. முதல் இஸ்ரேல் 48 ஆமா. இஸ்ரேல் உருவான பொழுது அப்படித்தான். அ அப்ப அப்ப அங்க அனுப்பப்பட்ட தனித்தூதர் வந்து அந்த மாதிரி ஒரு திட்டத்த வரைஞ்சு கொடுத்தார். அந்த நிலை இன்னும் மாறல. அதில் இருக்கக்கூடிய பல பாலஸ்தீனர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆட்சியாளர்கள். காலனைசேஷன் மூலமாக. அதனால இவர் வந்த பிறகு, இவர் முதல் முறை ஆட்சிக்கு வந்தபோது என்ன பண்ணார்? முழுமையாக அவர்கள் பக்கம் சாய்ந்து, ஜெருசலத்தை நான் உங்களுடைய தலைநகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்ட்டு அறிவிச்சார். அதுவே 2017 ஆமா. அதுவே வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம். அதனால இவரிடத்தில் வந்து ஒரு நடுவு நிலைமையை நீங்க எதிர்பார்க்க முடியும்ட்டு நான் நினைக்கல. இந்த விவகாரத்துல. ஆமா. இந்த விவகாரத்துல. ஆனால் இதற்கு நிரந்தர தீர்வு. இவர் நல்ல வேளைக்கு இன்னும் ஒரு 34 மாதங்களில் போய்விடுவார். அதற்கு பிறகு வந்த பிறகு, அதுக்கு இவருக்கு பிறகு வரக்கூடிய அதிபர்கள் இத வந்து மீண்டும் சரி செய்வார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதற்கு நிரந்தர தீர்வு என்பது பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு உருவாவது. அதுதான் ஐநாவுடைய பிரகடனமாகவும் இருக்கு. ஆமா. எல்லா நாடுகளுடைய எல்லாருடைய பெரும்பான்மையான நாடுகள் அதைத்தான். எல்லைகளை வகுத்துக் கொண்டு உங்கள் வேலையை பார்த்துக் கொள்ளும். ஆமா. அது ஒருவேளை நாளை ட்ரம்ப் போனாலும் கூட மற்றொரு அமெரிக்க அதிபர் அதற்காக வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டா? 2 அமெரிக்க அதிபர்கள் அதற்காக ரொம்ப முனைஞ்சாங்க. அதுல ரொம்ப அதிகமாக முனைஞ்சது வந்துட்டு நம்போ எல்லா அதிபர்களும் முனைஞ்சாங்க. அதுல ரொம்ப அதிகமாக ஒரு 10 நாள் தன்னுடைய எல்லா வேலைகளையும் விட்டுட்டு, எஹூத் பராக், யாசிர் அரஃபத்தோடு 10 நாள் அமெரிக்காவில் அவர்களை அழைத்து, அவர்களோடவே இருந்து, இந்த பக்கமும் அவர்களுடைய முகாமுக்கும் அந்த பக்கமும் சென்று அவர்களை சந்திக்க வைத்து, பல சமரச யோசனைகளை சொல்லி, எல்லாம் பண்ணி தோற்று போனவர் கிளின்டன். கிளின்டன். ஆமா. அதெல்லாம் அவர் பதிவு செய்திருக்கிறார். ஒரு நைஸ் மேன் அவர். ஆமா.
அதனால மீண்டும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரணும். இந்த நெத்தன்யாகு போய்விட வேண்டும். ஒரு மிதவாதி அதாவது 2 தரப்புலயும் வந்து பேச்சுவார்த்தைகளுக்கு உகந்த தலைவர்கள் உருவாக வேண்டும். இந்த உகந்த தலைவர்கள் பேச்சுவார்த்தைகளின் மூலம் எட்டக்கூடிய ஒரு உடன்பாட்டை அந்த மக்களுக்கு விற்பதற்கு, அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் அதை தர வேண்டும். அந்த மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதெல்லாம் வந்து பெரிய கேள்விக்குறி. ஒரே ஒரு கேள்வி இறுதியாக, இப்போ எல்லா விதமான விஷயங்களும் போய் கொண்டிருக்கிறது. ஹெர்மூஸ் லாக் ஆயிருக்கிறதெல்லாம் இப்பொழுது நடக்கக்கூடிய 2வது, அது 21ஆம் தேதிக்கு முன்னால் நடத்தப்பட வேண்டும், அப்படித்தானே? இந்த ட்ரூஸ் முடியக்கூடிய காலகட்டம் 21ஆம் தேதி. இதில் என்ன நடக்கலாம்? நிரந்தரமான ஒரு போர் முனை. அமெரிக்கா அடுத்து போருக்காக தயாராக இல்லை என்கிற செய்தி வருகிறது. அவர்கள் ஆர்சனல்ல நிறைய பற்றாக்குறைகள் இருப்பதாகும். இப்ப அடுத்த சிட்டிங் பாகிஸ்தான் என்பது அநேகமாக கன்ஃபார்ம் ஆயிருக்கிறது. துருக்கி இதில் நேரடியாக இழந்திருக்கிறது. எல்லோருமே என்ன நடக்கலாம், என்ன நடக்கும்? இல்ல இந்த 20 ஆண்டுகள் அப்படின்ட்டு அவங்க கேட்கறது ஒருவேளை அவங்க குறைச்சுக்குவாங்களா, 18 ஆண்டுகள் ஆக்குவாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஒன்று. இவர்கள் வந்து 5லிருந்து 15க்கு மேல ஒரு எண்ணை இவர்கள் சொல்லுவாங்களான்னு பார்க்கணும். இந்த மீண்டும் மறு கட்டுமானம், நிர்மாணம், அதற்கெல்லாம் வந்து அமெரிக்கர்கள் தயாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது பெரிய விஷயம் இல்லை. ஆமா, இவர்களுக்கு எண்ணெய் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. ஹோர்முஸ் நீரிணையில் ஈரானியர்கள் இறங்கி வர வேண்டும். அதுதான் அவர்களுக்கு வந்து அமெரிக்காவுக்கு இல்ல, உலக நாடுகள் மத்தியிலேயே அது வந்து இன்டர்நேஷனல் மேரிடைம் அதுவும் ஆர்கனைசேஷன். தீர்க்கப்படக்கூடிய பிரச்சனையில் தானே. ஆமா, தீர்க்கப்பட இன்டர்நேஷனல் முடியாத பிரச்சனை இல்லை. தீர்க்கப்பட முடியாத 2 சிக்கல்கள் தான். என்னலாம்? செறிவூட்டுவது, யுரேனியம் செறிவூட்டல் 20 ஆண்டுகளா, 20 ஆண்டுகள் ஒத்தி வைப்பதா, 5 ஆண்டுகள் மட்டும் ஒத்தி வைப்பதா? அதே தான் தீர்க்கப்படலாமே. 15 ஆண்டுகளுக்குள்ள பண்ணிக்கலாம். 15 ஆண்டுகள்ட்டு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அமெரிக்கா ஒத்துக்காது. ஏன்னா ஒபாமா ஏற்கனவே 15 ஆண்டுகள் பண்ணிட்டார். குறைந்தபட்சம் அந்த அதனால 20க்கும் 15க்கும் இடையில ஒரு எண்ணெய் நீங்க வந்து எட்டணும். 1. 2வது 440 கிலோகிராம் யுரேனியத்தை நீங்கள் வச்சிருக்கீங்க. அந்த யுரேனியத்தை நீங்கள் சர்வதேச அணுசக்தி முகவத்துக்கிட்ட, இன்டர்நேஷனல் அட்டாமிக் IAEA எனர்ஜி ஏஜென்சி கிட்ட ஒப்படைச்சிடணும். இதை நீங்க செய்யணும். இல்ல ரஷ்யர்கள் வந்து நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்றாங்க. அதை இவர்கள் நீர்த்து போக செய்கிறோம்ன்றாங்க. நாங்க தரமாட்டோம், 60% நாங்க செறிவூட்டினதை நாங்க கீழே கொண்டு வந்துடுறோம் அப்படின்றாங்க. டீக்ரேட் பண்றது. கரெக்ட். குறைச்சிடுறது. ஆமா, அந்த அளவின் தரமிறக்கல். எக்ஸாக்ட்லி கரெக்ட். அதை பண்றேன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டிக்கிங் பாயிண்ட்ஸ் ஆங்கிலத்துல சொல்லுவார்கள். ஸ்டிக்கிங் பாயிண்ட். பாத்துருவோம் எப்படி. ஒரு நல்ல எண்ணத்தோடு நீங்க சொன்னது எனக்கு, நான் நிறைய பேசினாலும் உங்களை போன்ற ஒரு சீனியர்கிட்ட பேசும்போது சில விஷயம் தெரியுது. இதெல்லாம் சிந்தனை மூலக்கிளை என்று சொல்லி ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. நம்முடைய நோக்கம் இந்த விவகாரங்களை குறித்து நேயர்களுக்கு சொல்வது, நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் உலகத்திலே குறித்து ஒவ்வொரு பார்வைகள் இருக்கும். திரு கண்ணன் ராஜரத்னம் அவர்களுக்கு ஒரு பார்வை உண்டு, எனக்கு ஒரு பார்வை உண்டு. உலகத்திலே பெரிய சமாதானம் மாறுபட்ட கருத்துக்களை உள்வாங்கி அதற்கான தீர்வை எட்டுவதுதான் அறிவுஜீவிகளின் எண்ணம். விமர்சனங்கள் இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நாங்க பேசும்போது கூட உலக அமைதிக்கான ஒரு 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 தீர்வு இங்கிருந்து ஆரம்பித்ததை மாதிரி எனக்கு ஒரு உணர்வு தோன்றுகிறது. நிச்சயமாக அமைதி வர வேண்டும். ரொம்ப பாசிட்டிவா சொன்னீங்க, அறிவுபூர்வமா சொன்னீங்க, அழகா சொன்னீங்க. இப்ப நான் ஒரு தெளிந்த நீரோடையோடு சொல்கிறேன். என்னால் தொடர்ந்து ஒரு 10 காணொலி டெய்லி போடுறேன். திரு கண்ணன் சார், உங்கள்கிட்ட இருந்து நான் விடைபெறுவதில் எல்லையில்லா சந்தோஷத்தோடு இருக்கிறேன். நன்றி. ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.